பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 54, இறை வார்த்தை 10. மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது, என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்துமை ஆராதிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எங்களை எழுப்பி எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிகழ்த்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றேன். ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த உள்ளத்தையும் தூய உள்ளத்தையும் தருவதற்காக, பாவ கரைகளை எடுத்து மாற்றுவதற்காக, ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் கடந்து வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, நீர் எல்லோருக்குள்ளும் பிரசன்னமாக இருக்கின்றீர். ஒவ்வொரு மக்களையும் அதிகாலையிலே எழுப்பி அவர்களோடு பேச நீர் முயற்சி செய்கின்றீர். சில பேர் அதிகாலையிலே எழுந்து உமது திரு சமூகத்தை தேடி வந்து உம்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் மட்டுமே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு இருக்கின்றீர். பிள்ளைகளுக்கு நிறை வாழ்வை கொடுத்து இருக்கின்றீர். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அச்சத்தை எடுத்து மாற்றி இருக்கின்றீர். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் திகில் அணுகி கொண்டு இருப்பதை பார்த்து கொண்டு இல்லாதபடி அது எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி இருக்கின்றீர். அநேக பிள்ளைகள் எனக்கு யாரோ செய்வனை வைத்து விட்டார்களே, நான் எப்படி வாழ்வேன் என்று சொல்லி இந்த உலகத்திலே தவித்துக் கொண்டு இருப்பதை பார்த்தும் நீ சும்மா இருப்பது இல்லை என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம், நம்புகிறோம் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு பக்க பலனாய் இருக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் உம்மை தேடி வந்து நாங்கள் செபிக்கும் பொழுதும் எங்களுடைய வார்த்தைகளை கேட்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. கடந்த நாட்களிலே எங்களை கண்மணி போல் நீர் பாதுகாத்து இருக்கின்றீர். விபத்துகளில் இருந்து பாதுகாத்து இருக்கின்றீர். இயற்கை சீற்றங்களில் இருந்து பாதுகாத்து இருக்கின்றீர். போர் முனைகளில் இருந்து பாதுகாத்து இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. தீயோர்களோடு நாங்கள் சேர்ந்து விடக் கூடாதபடி தீயோர்களை எங்கள் நடுவில் இருந்து அப்புறப்படுத்தி உமது மாட்சிமையினாலும் பலத்தினாலும் எங்களை நிரப்பி நல்ல நண்பர்களையும் ஜெபிக்கக்கூடிய ஆத்துமாக்களையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் சிறுமை அடையக்கூடாது என்பதற்காகவே நீர் சிறுமை அடைந்தீரே அப்பா. நாங்கள் இழிவாக நடத்தப்படக்கூடாது என்பதற்காகவே நீர் உம்மை இழிவுபடுத்திய வேளையிலே அவை எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு எங்களை மீட்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கூட அநேக பேர் மனம் உடைந்து போய் இருப்பதை பார்க்க முடிகின்றது. நான் தள்ளப்பட்டவனாக இருக்கின்றேன், நான் தள்ளப்பட்டவளாக இருக்கின்றேன், நான் எப்படி இந்த உலகத்தில் வாழப் போகின்றேன், எனக்கு இந்த உலகத்தில் வாழையே பிடிக்கவில்லை என்று சொல்லி தற்கொலை எண்ணத்தோடு அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு நபர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். சாத்தான் விதைத்திருக்கக்கூடிய இந்த தற்கொலை எண்ணங்கள் அவர்களை விட்டு மாறும்படியாகவும் இந்த நாளிலே என் ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள் அவர்கள் கடந்து வந்து என் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய மகனாக மகளாக மாறிவிட வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, இந்த நாட்களிலும் கூட உண்மையிலே யாரெல்லாம் தன்னுடைய பாவங்களை உணர்ந்து என் ஆண்டவருக்கு எதிராக குற்றம் புரிந்தேன், பாவம் செய்தேன், என் ஆண்டவரை விட்டு வழி விலகி சென்று இதோ நான் ஊதாரி மைந்தலாக அலைந்து கொண்டு இருந்தேனே, இந்த நாளில் என் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்து இருக்கின்றார். என் ஆண்டவரிடம் வந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு மன்னிப்பை கேட்டு அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு அவருடைய மடியில் தலை சாய்த்து நான் நன்றாக இளைப்பாறுவேன் என்கின்ற எண்ணத்தோடு உம்மை தேடி வந்து பாவங்களை அறிக்கையிட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். குறிப்பாக ரகசிய பாவங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, துணிகர பாவங்களை ஒப்புக்
ஒப்புக் கொடுக்கின்றேன். பாவம் என்று தெரிந்தும் பாவங்களை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இளமை பருவத்தின் பாவங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். சிறு வயதிலே களவு செய்து பொய் பேசி பொய் சாட்சி சொல்லி மற்றவர்களை ஆண்டவரை காயப்படுத்தி இருந்த நேரத்திலும் கூட பாவம் என்று உணராமல் வாழ்ந்திருக்கலாம். அப்படிப்பட்ட பாவங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, முதிர்ந்த வயதிலும் கூட ஒவ்வொருவரும் பாவங்கள் செய்து உபச்சாரங்களை செய்து சுய இன்பங்களில் ஈடுபட்டு தங்களையே கரைப்படுத்திக் கொண்டு ஆண்டவரை விட்டு வழி விலகி ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. நீர் இந்த நேரத்திலே அவர்கள் நடுவிலே கடந்து வருவீராக. அவர்கள் மீது இரக்கம் காட்டுவீராக. அற்புதங்களை செய்வீராக. இந்த நாளில் சொன்னீரே, மலைகள் இலை சாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்போம் நிலை சாயாது என்றும். ஆம் தகப்பனே, உம்முடைய பேரன்பும் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் உமது அன்பினால் எங்களை மீட்டு ரட்சிக்கின்றீர். எங்களுக்கு பாவ மன்னிப்பை நிச்சயத்தை கொடுத்திருக்கின்றீர். அதே அன்பை பெற்றுக் கொண்டு நாங்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அருளோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் நீர் கொடுத்த சமாதானத்தின் உடன்படிக்கையின்படி இந்த உலகத்திலே மற்றொரு மீது இரக்கம் காட்டவும் உம்மிடம் இருந்து பெற்றுக்கொண்ட இரக்கத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த வல்லமையும் பலத்தையும் நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட நடிகைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். சின்ன திரையிலே நடிகைகளாக இருக்கக்கூடியவர்கள், நடிகர்களாக இருக்கவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்குகிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். சினிமாவிலே நடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அனைவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, சினிமா என்கின்ற மாயை உருவாக்கி அதிலே அநேக மக்களை சிக்க வைத்து இந்த உலகத்திலே பாவங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்களே, அனைவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். இவர்களுக்கு மனமாற்றம் கொடுப்பீராக. ஆண்டவரே, திரு பாடல்கள் 25:7 வாசிக்கின்றோமே, என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதையும் உமது பேரன்பிற்கு ஏற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர் என்கின்ற வார்த்தையின்படி இவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். சினிமா துறையில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றேன். உலகம் முழுவதும் தகப்பனே தன்னுடைய அழகை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அரை குறை ஆடைகளோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இளம் பெண்களையும் இளைஞர்களையும் நடிகர்களையும் நடிகைகளையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு மனமாற்றத்தை கொடுத்து அவர்கள் உம்மை நோக்கி திரும்பி வர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கின்றேன். இந்த நேரத்திலும் கூட அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து உம்மை போற்றி புகழ்ந்து தன்னுடைய தவறுகளை உணர்ந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. திரு பாடல்கள் 16:2 வாசிக்கின்றோம், நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மை என்று வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன் என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், நோய்களை குணமாக்கும், விண்ணப்பங்கள் அனைத்திற்கும் பதில் கொடுப்பீராக. எவ்வளவோ மன தேவையோடும் அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே, அவருடைய தேவைகளை நிறைவு செய்வீராக. வாழ்விலே மாற்றம் கடந்து வருவதாக. அவர்கள் தூய உள்ளத்தோடு வாழ்ந்து என் ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள் ஆக. இந்த நேரத்திலும் கூட ஒவ்வொரு குடும்பத்திலும் நோயாளிகள் உண்டு. என்னோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நோய்கள் உண்டு. ஆண்டவரே, மருத்துவமனையிலே பிரெயின் ஆபரேஷன் செய்து ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அவர்கள் சுய நினைவு இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு தகப்பனே. பல வகையான தவறான ஆபரேஷன்கள் செய்தபடியினால் உடல் பாவங்களும் நரம்பினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அநேக பேஷண்டுகள் உண்டு, நோயாளிகள் உண்டு. அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குவீராக. தகப்பனே, இந்த நாளிலும் கூட நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். எங்கள் குடும்பத்திலே மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக.
உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கன்னி தாயே, இரக்கத்தின் பிறப்பிடமே, எங்களோடு கூட இருக்கக்கூடிய ஜெபமாலை அன்னையே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது மகனுடைய பேரன்பை தேடி வந்திருக்கின்றோம். நாங்கள் உமது மகனுடைய அன்பை பெற்றுக்கொண்டு அசைவுறாமல் இந்த உலகத்திலே உமது மகனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. கருணை நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஜேஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவையும் பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.